இங்கே அன்னவாசலில் ஒரு பெரிய கல்குவாரி ஆயில் இன்ஜினை வச்சு டெய்லி டீசல் வாங்கி போட்டு தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக ஒரு சோலார் பம்பு போட்டு கொடுத்தோம். மொத்த ஆழம் 60 அடி. அந்த 60 அடியிலேருந்து பாதி தூரத்தில் 30 அடியில் ஒரு பாறை பெட்டில் கொண்டு போய் ஆயில் இன்ஜினை வச்சு அங்கேருந்து வெளியில் தண்ணி தள்ளி கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம இந்த 60 அடியும் ஒட்டு மொத்தமாக வேலை செய்கிற மாதிரி ஒரு 3 ஹெச்பி பம்பு தான். 2.5 இன்ச்சு ஃபுல் டெலிவரி. இந்த வயக்காடு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கர் தாராளமாக பாயிற அளவுக்கு நல்லா ஹை ப்ரெஷரில் கிடைக்கிற மாதிரி ஒரு சோலார் பம்பு டிசைன் பண்ணி மோனோக்ரிஸ்டலைன் பேனலு, அதுவும் பைஃபேஷியல், அதாவது 2 பக்கமுமே சோலார் உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி அதிகமாக எஃபிஷியன்சியாக சோலார் பேனல்லேருந்து கரண்ட்டு வர்ற மாதிரி மங்கலான மேகமாக இருந்தால் கூட அன்றைக்கி பம்பு ஓடணும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கிணத்துல போடுறது, குளத்துல போடுறது, அது மாதிரி தொட்டியில் போடுறதுக்கு சைனீஸ் மோட்டாரு ரெடியாக இருக்குது. இங்கே ஒரு 1.25 லட்ச ரூபா வருதுன்னா அங்கே 1 லட்ச ரூபா ஒரு 4 பேனல் போடுவாங்க. அப்புறம் ஒரு 3 பேனல் போடுவாங்க. அதுக்கு 2 இன்ச்சு டெலிவரி கொடுப்பாங்க. ஒரு 6 பேனல் போடுவாங்க. இது மாதிரி சைனீஸ்லேருந்து நிறைய இம்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது. சைனீஸ் இம்போர்ட்டில் வரக்கூடிய மோட்டார் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். அதுக்கு ஒரு கண்ட்ரோலரும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிற பம்பு ஏசி மோட்டாரு, 3 ஹெச்பி மோட்டாரு, 2.5 இன்ச்சு டெலிவரி. இந்த மோட்டாரை நீங்கள் ஓட்டணும் அப்படின்னா இந்த மோட்டாரோட வைண்டிங்கு சோலார் வைண்டிங்காக இருக்கணும். சாதாரணமாக சிங்கிள் பேஸ்லேயோ 3 பேஸ்லேயோ இது ஓடாது. இது சோலாருக்குன்னே ஸ்பெஷலாக வைண்டிங் பண்ணி இதுக்கு ஒரு டிரைவு கொடுத்து அந்த டிரைவு இந்த மாதிரி மோனோக்ரிஸ்டலைன் பேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரைவாக இருக்கணும். சாதாரணமாக எல்லா டிரைவ்லேயும் ஓட மாட்டேங்குது. இந்த மாதிரி பக்காவாக இதுக்குன்னு டிசைன் பண்ணி கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஹை எஃபிஷியன்சியாக இருக்குது. ஆனால் சைனீஸ்லேருந்து வரக்கூடிய மோட்டார் எல்லாமே அதுக்குன்னு உரிய ஒரு கண்ட்ரோலரோடு வரும். இந்த மோட்டாரோ கண்ட்ரோலரோ எவ்வளோ நாளைக்கு உழைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நானும் கிட்டத்தட்ட இந்த டிசி மோட்டார் கேட்குறவங்களுக்கு இந்த விவரத்தையெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது கரெக்டாக 1 வருஷம், 13 மாதம், 11 மாதம் இவ்வளோ தான் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் இவங்க போட்டிருக்கிற அந்த பாடி இருக்குல்ல, அது 0.4 mm SS 304 கிரேடு அவங்க கொடுக்குறாங்க. அது 1 வருஷத்தில் எப்படி இத்து போகுதுன்னு தெரியல, சுத்தமாக இத்து போயிடுது, ஒன்றுமில்லாமல் போயிடுது. அந்த பாடியை மாற்ற வேண்டியிருக்கு. இல்லைன்னா உள்ளே இருக்கிற ஆர்மச்சூர் போயிடுது, மேக்னெட் மட்டும் இருக்குது. இல்லைன்னா இந்த கண்ட்ரோல் போயிடுது. ஒரு வருஷத்தில் எல்லாம் போயிடுது. திரும்ப நீங்கள் சர்வீஸ் பண்ணணுன்னா ஒரு 15,000லேருந்து 20,000 ரூபா வரைக்கும் வருது. ஆனால் ஏசி மோட்டாரில் போடும்போது விலை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சைனீஸ் மோட்டார் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கிடலாம் அப்படின்னா, ஏசி மோட்டார் எப்படி பிடிச்சாலும் ஒரு 1.25 லட்ச ரூபா, 1.60 அந்த மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி வரும்போது எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கம்மி விலையில் போட்டால் தேவலம்னு யோசிக்கிறாங்க. இந்த 2 மோட்டாருக்கு உள்ள வித்தியாசத்தை அப்பட்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீண்ட காலம் உழைக்கணும், நம்பகமாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்த சோலார் பேனல் போட்டு ஒரு டிரைவு போட்டு அதுக்கு ஏசி மோட்டார் போட்டு ஓடுறது நீண்ட காலமாக உழைக்குது. இதுவே நீங்கள் பிஎல்டிசி மோட்டாரு, சார் கொஞ்சம் ஆரம்பத்தில் கம்மி விலையில் போட்டுக்கிறேன், அப்புறம் 2 வருஷம் ஓடின பிறகு ஒரு முறை சர்வீஸ் பண்ணி போட்டுக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் பணம் சேர்ந்த உடனே கூடுதலாக பேனல் போட்டு நீண்ட காலம் உழைக்கிற மாதிரி ஏசி மோட்டார் போடுறேன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வேணாம் சும்மா தற்காலிகமாக போட்டு ஒரு வருஷம்தான் ஓடப்போகுது, அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒரு ஐடியாவில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க பிஎல்டிசி மோட்டார் வாங்குங்க. நிரந்தரமாக போடணும் சார் அப்படிங்கிறவங்க ஏசி மோட்டார் வாங்குங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான சலுகைகளை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே பார்த்துருக்கிற மாதிரி ஒரு இடிதாங்கியை போட்டு இந்த சோலார் பேனல்லேருந்து எந்த விதமான பாதிப்பும் இடியினால் வந்துடக்கூடாது அப்படின்னு அதுக்கும் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா டீசல் மோட்டாரில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்துச்சோ, நார்மலாக டீசல் மோட்டார்னாலே உங்களுக்கு தெரியும் 5 ஹெச்பி, அதே அளவு ப்ரெஷரு சோலார் மோட்டாரில் 3 ஹெச்பியில் கிடைக்கிது. இப்போ இங்கே டீசல் இன்ஜின்லாம் 30 அடி வரைக்கும் தான் இழுக்கும். இப்போ மேலேருந்து தரமட்டத்திலேருந்து ஒரு 30 அடி பாதி தூரத்தில் இந்த இன்ஜின் வச்சுருக்காங்க. இந்த இன்ஜின்லேருந்து மேலே 30 அடி போகணும் தண்ணி. போனால் பிறகு தான் உங்களுக்கு வயலுக்கு போக முடியும். அப்போது இந்த 30 அடியும் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகக்கூடிய தூரத்துக்கும் அப்புறம் குளத்தில் ஆழத்தில் நம்ம கிணத்து மோட்டாரை உள்ளே இறக்கி விட்ருக்கோம். அங்கேருந்து தண்ணியை தள்ளி தோட்டம் முழுசும் உங்களுக்கு பாய்க்குது. அன்னைக்கு ஒரு மிதமான வெயில் 38 பாயிண்ட்டு, 40 பாயிண்ட்டு, 42 பாயிண்ட்டு.
கிட்டத்தட்ட சோலாருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பவர் வந்து 80%லேருந்து 85% வரைக்கும் நல்ல அருமையான இறைப்பு திறன் இருந்தது. அவங்களுடைய காடு முழுசுமே போய் பாய்ஞ்சிருச்சு. காடு முழுவதுமே பைப் லைன் போட்டு வச்சுருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல மடை திறக்கிற மாரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாரி பார்க்கும்போது முழு தோட்டமும் பாய்ஞ்சிருது. தேவையான அளவு தண்ணியும் பாய்ஞ்சிருது. நீங்க ஒரு நாளைக்கு 6 லிட்டர்லேருந்து 8 லிட்டர் நீங்க டீசல் வாங்கி பாய்ச்சினா எவ்வளோ தூரம் பாயுமோ, அந்த தண்ணி வந்து ஃப்ரீயாவே ஒரு நாள் பூரா பாய்ஞ்சிருது. அப்ப சர்வசாதாரணமா ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் மட்டும் தான் நீங்க தண்ணி பாய்ச்சறதா வச்சுக்கிட்டா கூட, வாரத்தில 4 நாள் தான் தண்ணி பாய்ச்சணும்னு வச்சுக்கிட்டா கூட, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ரூ. 1500லேருந்து ரூ. 1600 மிச்சமாகும். ஒரு மாசத்துக்கு ரூ. 5000லேருந்து ரூ. 6000 மிச்சமாகுதுன்னு வச்சுக்கிட்டா கூட, 10 மாசத்துல ரூ. 60,000. 1 1/2 வருஷத்துல ஒரு டீசல் என்ஜின் ஓடிக்கிட்டு இருக்கிற தோட்டத்தில இருக்கக்கூடிய அந்த பம்புக்கு பதிலா நீங்க சோலார் போட்டீங்கன்னா, 1 1/2 வருஷத்துல எடுத்துடலாம். 3 போகமும் பல்வேறு விதமான பயிர்கள நீங்க சாகுபடி செய்யலாம். இதெல்லாம் நீங்க முழு நம்பிக்கையோட, முழுசா நான் விவசாயத்தில ஈடுபட போறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு லாபமா இருக்கும். சோலார் பேனல வாங்கி போட்டுட்டு ஓட்டாமயே கிடந்தோம்னா, அது நமக்கு தா லாபமா அமையாது. சோலார்னாலே தினமும் சூரிய சக்தி கிடைக்குது. காலையில 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மட்டும் தான் நீங்க சோலார் பம்ப ஓட்ட முடியும். வருஷம் முழுவதும் ஓட்ட முடியும். இந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, அத முழுமையா பயன்படுத்தக்கூடிய திட்டமும், எண்ணமும் இருந்துச்சுன்னா, நீங்க சோலார் பம்பு போடுங்க. நிச்சயமா கைமேல் பலன் கிடைக்கும். விரைவாகவே டீசல் என்ஜினெல்லாம் பொறுத்தவரைக்கும் உடனே மாத்திருங்க. டீசல் என்ஜின் கிடைக்கக்கூடிய செலவு விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இந்த சோலார் வந்து 100க்கு 100% உடனடி பலன் தரக்கூடியதா இருக்கு. இங்க நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.